ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கொடுக்கூரில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. அங்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். 7 ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர். அருகில் உள்ள குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார். அவர் சரியாக பள்ளிக்கு வராததால் ஆசிரியர்கள் யாரும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வருவதில்லை. சில ஆசிரியர்கள் தினமும் போதையில் பள்ளிக்கு வருவதால் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து கேட்டால் ஆசிரியர்கள் தரக்குறைவாக பேசுவதாக கூறப்படுகிறது. பள்ளி வளாகமும் சுகாதாரமற்ற முறையில் உள்ளது. பெண்கள் கழிப்பறை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஜெயங்கொண்டம் RS மாத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த குவாகம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் கொடுக்கூர் உயர்நிலைப் பள்ளியில் 2-3 ஆண்டுகளாக இருக்கும் HM திரு வேல்முருகன் அவர்கள் நிர்வாகத்தை சரியாக நடத்துவதில்லை. அவரின் கீழ் பணியாற்றும் இடைக்குறிச்சி சேர்ந்த சக்திவேல் என்பவர் டெய்லி 12 மணி ஆச்சுனாக்க பூனேடு சாராய கடைக்கு மட்டும்தான் போவார். ஸ்கூலில் எவ்விதமான பணியும் செய்ய மாட்டார். பிள்ளைங்கள் மார்க் எடுப்பது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நிர்வாகம் சுற்றிலும் தம்பிச்சு போய் இருக்கிறது. குடிநீர் சரியாக தருவதில்லை. அந்த சக்திவேல் ஆசிரியர் பெண்களை வாடி பொடி அவைவன்னு தரக்குறைவாக இழிவாகவும் பேசுகிறார். அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். CO/DO நேரடியாக விசாரணை பண்ண பிறகுதான் நாங்கள் இதை விட்டு இந்த கூட்டத்தை கலந்து செல்வோம் என்பது மிகவும் பணியன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே ஸ்கூல்ல நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. ஆனா அப்ப நடந்த ஸ்கூலுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஸ்டாஃபுங்க நாங்க முழுசா நம்பி தான் இங்க பிள்ளைங்களை அனுப்புறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் படிப்பும் இல்லாம இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதுனால ஒரு நாள் கூட நிம்மதியா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இந்த 2 வருஷத்துல நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். பேரண்ட்ஸ் பேசினா பேரண்ட்ஸை ரொம்ப நாங்க இப்படி பண்ணலையா, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் 3:30 மணிக்கு கரெக்டா நான் ஏவாரத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வரேன். ஸ்டாஃப் HM அவரு பொன்பரப்பில இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிற விஷயத்துக்காக அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலு இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு, அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன? முதல்ல தலைமை நல்லா இருந்தாதான் மத்த கீழே இருக்கிற ஸ்டாஃபுங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. இங்க எந்த ஸ்டாஃபுமே ஒரு சிலர் லேடிஸ் மட்டும் சொல்லி தராங்க, நல்லா சொல்லி தராங்கிற பேர் வாங்கிட்டாங்க. மத்தபடி ஜென்ஸை பொறுத்தளவுல இங்க சரியில்லை. எங்களுக்கு லேடிஸ் கச்சமும் கண்டிப்பா போட்டாகணும். லேடிஸ் கச்சமும் ஏற்கனவே வேலை பார்த்தாங்க. அவங்க பார்த்தப்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. இப்போதைக்கு எதுவுமே சரி கிடையாது. நிர்வாகம் சரியில்லை. அந்த வேல்முருகன் சாரை கண்டிப்பா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அவங்க கண்டிப்பா தேவையில்லை, வேண்டாம். எங்களுக்கு மேக்ஸுக்கு இதுக்கு சார் போட்டே ஆகணும். தமிழ்ல நமக்கு தமிழே பிடிச்ச ஒரு